Okay, hi guys. இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட் இஸ் வல்னரபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வேர்டு இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வேர்டு அடிக்கடி கேள்விப்படுவீங்க. வல்னரபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து அடிக்கடி நீங்க கேள்விப்படுவீங்க. ஓகே, ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. First of all, what is the meaning of vulnerable? Vulnerable அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடியது ஆர் ஈஸியா தாக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வல்னரபிள் அப்படிங்கிறது ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் வீக்கா இருந்தோம்னா ஹீஸ் அ வல்னரபிள். பிகாஸ் யாராலும் அவன் ஈஸியா வந்து அட்டாக் பண்ணலாம், ஏதாவது ராபரி பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி. ஸோ வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம சிஸ்டம்ல ஏற்படுற ஒரு அட்டாக். சரியா? அது எய்தர் விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், லினக்ஸ் சர்வரா இருக்கலாம், அல்லது ESXi ஹோஸ்டா இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ற ESXi இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து ESXi தான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு ESXiல வல்னரபிலிட்டி எப்படி வருது, வாட் இஸ் வல்னரபிலிட்டி, அது ESXi ஹோஸ்ட்ல என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்குது, அந்த வல்னரபிலிட்டி எப்படி செக் பண்றது, இதுதான் இப்போ பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரேர் என்ட்ரி கொஸ்டின். எல்லா என்ட்ரில கேட்க மாட்டாங்க, ஏதாவது ரேரான என்ட்ரி கொஸ்டின் இது. அண்ட் ஆல்சோ இது ஒரு L3 ஆக்டிவிட்டி. இந்த வல்னரபிலிட்டி செக் பண்றது அப்படிங்கிறது ஒரு L3 ஆக்டிவிட்டி. ஸோ வல்னரபிலிட்டியில நிறைய டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்குது. அந்த வல்னரபிலிட்டியை வந்து எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா CVSS, CVE அண்ட் NVD. CV தான் நம்ம வந்து ESXi பொறுத்த வரைக்கும் CV தான் வல்னரபிலிட்டி. இப்போ VML லேட்டஸ்டா ஒரு வல்னரபிலிட்டி இருந்துச்சு, அதுக்கு பேரு 0 day வல்னரபிலிட்டி. VMware 0 day vulnerability அப்படின்னு கொடுத்தோம்னா இது இப்ப லேட்டஸ்டா வந்த ஒன் ஆஃப் த வல்னரபிலிட்டி. அந்த வல்னரபிலிட்டிக்கு ஒரு நேம் வைப்பாங்க. எப்பயுமே ஒரு வல்னரபிலிட்டி வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேம் வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த வல்னரபிலிட்டிக்குன்னு ஒரு CV கோடு வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ அதை பத்தி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த 0 day வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது லேட்டஸ்டா வந்த வல்னரபிலிட்டி. இதை பாருங்க, அப்டேட்டட் ஆன் 3/4/2025. அதாவது ஏப்ரல் மந்த் இந்த வல்னரபிலிட்டி வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிராட்காம் வெப்சைட்ல நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம். இந்த 0 day வல்னரபிலிட்டியோட CV கோட் இந்த போட்டுருக்கான் பாத்தீங்களா? அபிஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் CV கோடு. இந்த CV கோடு அப்படிங்கிறது காமன் வல்னரபிலிட்டி அண்ட் எக்ஸ்போசர். இது வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஃபோரியம். அந்த ஃபோரியம் தான் ஏதாவது வல்னரபிலிட்டி இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு வல்னரபிலிட்டிக்கும் ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு வந்து இந்த வெப்சைட்ல பார்த்துக்கலாம். இது cv.org அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல ரொம்ப லேட்டஸ்டா வந்தது 0 day வல்னரபிலிட்டி. இதை பார்த்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்து மார்ச் மாசம் அப்டேட் பண்ணிருக்காங்க. அட்வைசரி ஐடி. ஸோ 2025
004 அப்படிங்கிறது அதோட ஐடி. பட் வல்னரபிலிட்டியோட கோடு வந்து இது வந்து 2025 அப்படிங்கிறது இயரை மென்ஷன் பண்ணுது. இது வந்து அந்த கோடை மென்ஷன் பண்ணுது. 224 5 6 அப்படின்னு 3 வல்னரபிலிட்டி வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு. அதுக்கான வாட் இஸ் வல்னரபிலிட்டி, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்ப விஎம்ஆரோட அஃபீஷியல் வெப்சைட்ல இருக்கோம், ப்ராட்காமோட அஃபீஷியல் வெப்சைட்ல இருக்கோம். அந்த வெப்சைட்ல இந்த வல்னரபிலிட்டியோட சொல்யூஷன் என்ன, மிட்டிகேஷன் என்ன, சி ஒர்க் அரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, மிட்டிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஒர்க் அரவுண்ட் அப்படின்னா அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன், மிட்டிகேஷன் அப்படின்னா அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். ஒரு வல்னரபிலிட்டி வந்துச்சுன்னா வாட் இஸ் ஒர்க் அரவுண்ட், வாட் இஸ் மிட்டிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுல அட்வைசரி ஐடி, செவியாரிட்டி, கிரிட்டிக்கல் செவியாரிட்டி. கிரிட்டிக்கல் செவியாரிட்டினா ரொம்ப உடனே நீங்க வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஸ்னாப்ஷாட்ஸ்ல விஎம்ஆர் ESXi ஆட் ஆயிருக்கு. இஷ்யூ டேட் மார்ச் மாசம் ரிலீஸ் ஆயிருக்குது. சிவி கோடு, முக்கியமான சிவி கோடு. இம்பாக்டட் ப்ராடக்ட்ஸ் விஎம்ஆர் ESXi. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, ஒர்க்ஸ்டேஷன், ஃபியூசன், கிளவுடு, டெல்கோ யூஸ் பண்ணல. ஸோ ப்ரொடக்ஷன்ல வந்து விஎம்ஆர் ESXi யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வல்னரபிலிட்டி என்ன சொல்லுது பார்ப்போம். 2224 அப்படிங்கிற வல்னரபிலிட்டி டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இந்த வல்னரபிலிட்டி பேர் வந்து ஹீப் ஓவர்ஃப்ளோ வல்னரபிலிட்டி. So VMware ESXi contain time of check, time of use vulnerability, leaks outbound write. So VMware has avoided several of this. So description la idu neenga padichikalam. Known attack vectors. The malicious actor with local admin privilege virtual machine may exploit this issue to execute code VMware virtual machine VMX process. இதை நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். மெலிசியஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ மெலிசியஸ் ஆக்டர் வித் லோக்கல் அட்மின் ப்ரிவிலேஜ் ஆன் விர்ச்சுவல் மிஷின். ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸை வச்சு மே எக்ஸ்ப்ளாய்ட் திஸ் இஷ்யூ. எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா அந்த வல்னரபிலிட்டி வந்து கொண்டு வர்றது, அந்த வல்னரபிலிட்டி கொண்டு வர்றது. எக்ஸிக்யூட் கோட் ஆன் விர்ச்சுவல் மிஷின். எக்ஸிக்யூட் கோட் அப்படின்னா இந்த மெலிசியஸ் அட்டாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, அந்த விர்ச்சுவல் மிஷின் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்ப இந்த வல்னரபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா உங்களோட விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹேக் செய்யப்பட்டு அது மூலமா சில மெலிசியஸ் கோடு வந்து எக்ஸிக்யூட் செய்யப்படலாம். இதனால நம்ம மொத்த சர்வருமே ransomware attack or some attack வந்து chances இருக்குது. Resolution to remediate, apply the patches in the fixed version. So இங்க கீழே வந்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும், இதுல ஃபிக்ஸ்ட் வெர்ஷன் இருக்கும். நான் இதுக்கு அடுத்து வரேன். நான் இதுக்கு செகண்ட் வல்னரபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். 2255 ESXi contain right vulnerability. இது அதேதான். The malicious actor with privilege within VMX process. So VMX அப்படிங்கிறது என்ன? Can someone tell me what is VMX? VMware configuration file. நம்ம virtual machine ஓட .vmx நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா இல்லையா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சோ நம்ம அந்த virtual machine disk file இருக்கு இல்லையா, .vmx, .nvram, .swap file, அதுல VMX அப்படிங்கிறது virtual machine ஓட configuration file. சோ அந்த ஃபைல் கரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதான் போட்டுறோம். ரெமிடியேட்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கிறது. இந்த சிவி கோடுக்கு ரெமிடியேட் வந்து அப்ளை தி பேட்சஸ் ஆன் ஃபிக்ஸ்ட் வெர்ஷன். சோ நெக்ஸ்ட் வெர்ஷன் டிஸ்க்ளோசர் வல்னரபிலிட்டி சேம். அதே VMX இதுல பாருங்க, they exploit this issue, leak memory from VMX process. அதே VMX processல தான் இதுவுமே அட்டாக் ஆகுது. அப்ப ஆல்மோஸ்ட் இந்த மூணு கோடுமே கிட்டத்தட்ட ஒன்னு போல தான் இருக்குது. ரெசல்யூஷன்
to remediate, apply the patches in fixed ocean column of the response matrix. சரி, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் வல்னரபிலிட்டி செக் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் சிவி கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதில் ரெசல்யூஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை ரெமிடியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்க, apply the patches listed in the fixed version column of the response matrix. இந்த ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ் எங்க இருக்கு? இந்த இருக்கு. சரியா? ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ்ல apply the patches listed in fixed version. fixed version எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இந்த ஃபிக்ஸ்ட் வெர்ஷன் போனோம்னா அந்த வல்னரபிலிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்ப இந்த 3 வல்னரபிலிட்டிக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் VMware ESXi பேட்ச் அப்டேட் பண்றது. இதுதான் சொல்யூஷன். இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். சரியா? நீங்க நிறைய பேர் ஆல்ரெடி என்ன கேட்டிருக்கீங்க, நம்ம என்ன ரீசனுக்காக பேட்ச் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு கிளாஸ்ல கேட்டிருக்கீங்க. ஸோ பேட்ச் அப்டேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பக் ஃபிக்ஸா இருக்கலாம், ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்டா இருக்கலாம். செகண்ட், ஏதாவது வல்னரபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா அந்த வல்னரபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவங்க கொடுக்குற அப்டேட்டா கூட இருக்கலாம், அந்த பேட்ச் அப்டேட் அப்படிங்கிறது. ஸோ VMware ESXi 8.0க்கு அந்த வல்னரபிலிட்டிக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பேட்ச் அப்டேட் பண்ணீங்கன்னா அந்த வல்னரபிலிட்டி வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்ல. ஒர்க் அரவுண்ட் வந்து கிடையாது, நீங்க டைரக்டா ஃபிக்ஸ்டே போயிடலாம். அப்ப நீங்க ESXi வெர்ஷன்ஸ் போங்க. ESXi பில் நம்பர் போனீங்கன்னா ஸோ ESXi 8.0 U3D வந்து நம்ம அப்டேட் பண்ண சொல்றோம். அப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ண சொல்றோம். அதுக்கு அடுத்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒன்று நீங்க இந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணணும், இந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணணும், அல்லது இதுக்கு அடுத்த வெர்ஷன் அப்டேட் பண்ணணும். அப்ப உங்களோட வெர்ஷன் இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு வெர்ஷன்ல இருந்துச்சுன்னா உங்களோட ESXiல இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை யாரும் ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது, மேலிசியஸ் கோட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது, ransomware அட்டாக் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால உடனடியா யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் ESXi 8.0 3D அப்டேட் பண்ணுங்க அல்லது 3E அப்டேட் பண்ணுங்க. இதுதான் அங்க சொல்யூஷனா கொடுத்துருக்கான். இங்க இதை போட்டுருக்கானா 3D பண்ண சொல்லியிருக்கான். அதே ESXi 7.0ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா U3S கொடுத்துருக்கான். ஓகே, U3S 7.0ல U3S எங்க இருக்கு? இந்த இருக்கு. உங்க என்வரான்மெண்ட்ல ESXi 7.0 இருந்துச்சுன்னா நீங்க இந்த U3S நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட இப்ப நம்மளோட ESXi வெர்ஷன் பார்ப்போமே, என்ன வெர்ஷன் சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட ESXi வெர்ஷன் என்ன இருக்குது? 2402250. ஓகே, இதை நான் வந்து இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சரி, நான் பழைய ESXi வெர்ஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஓல்டர் வெர்ஷன். அப்ப இமீடியட்டா நான் வந்து நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணணும், இந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணணும், பேட்ச் அப்டேட் பண்ணணும், அல்லது இந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி என்கிட்ட ESXi 7.0 ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட வெர்ஷன் என்ன பார்ப்போம். C3F ரொம்ப ஓல்டு வெர்ஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேட்டஸ்ட் வந்து 3S வந்துருச்சு, 3VA வந்துருச்சு. ஸோ இதுல ஏதாவது வெர்ஷன் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். பண்ணாதான் உங்களோட என்விரான்மெண்ட் வந்து சேஃப்டியா இருக்கும். இப்ப இங்க யார் இந்த வேலையை பார்ப்பா அப்படின்னா ஒரு L1 L2 இந்த வேலையை பார்ப்பாங்க. L3யோட வேலை என்னன்னா இந்த வல்னரபிலிட்டியை அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் கொடுக்கறது L3யோட வேலை. அவங்க கொடுத்துருவாங்க. தென் அதுக்கு அடுத்து இதை பேட்ச் பண்ணணும். அது வந்து L1 L2 பண்ணுவாங்க. மோஸ்ட்லி L2 தான் பண்ணுவாங்க. சம் கேசஸ்ல L1க்கு ஆக்சஸ் இருந்தா பண்ணுவாங்க. ஸோ உங்க என்விரான்மெண்ட்ல ஒரு 500 ESXi இருக்கு அப்படின்னா அந்த 500 ESXையும் இமீடியட்டா யூ ஹேவ் டு அப்டேட் த பேட்ச். சரி, அப்ப நீங்க உடனே உங்க டீம் எல்லாமே அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த நீ ஒரு 50 ஹோஸ்ட் பேட்ச் பண்ணு, நீ ஒரு 50 ஹோஸ்ட் பேட்ச் பண்ணு, நீ ஒரு, ஏன்னா இது இமீடியட்டா பண்ணணும், இது கிரிட்டிக்கல். ஸோ இங்க போட்டிருக்கான் பாத்தீங்களா அந்த, ஸோ கிரிட்டிக்கல் அப்படின்னா உடனே பண்ணி ஆகணும். இதுல வந்து நிறைய இருக்குது. மாட்ரேட்,
லோ, மாடரேட், கிரிட்டிக்கல் இருக்குது. மாடரேட்ல இருந்தா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லேட்டா கூட பண்ணிக்கலாம். பட் இந்த செவியாரிட்டி வந்து கிரிட்டிக்கல்ல இருக்கிறப்ப நீ இமீடியட்டா பண்ணி ஆகணும். உங்க என்வரான்மெண்ட்ல 1000 ஹோஸ்ட் இருந்தாலும் சரி, 2000 ஹோஸ்ட் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நீங்க பேட்ச் அப்டேட் பண்ணணும். இதை ஒரு L2 ஹேண்டில் பண்ணுவாங்க, ஈவன் L3 L2 ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த வல்னரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அது செவியாரிட்டி பார்க்கணும், அதே மாதிரி சிவி கோட் பார்க்கணும். சிவி கோட் பார்த்துட்டு அதுக்கான ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெசல்யூஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 90% ரெசல்யூஷன் என்ன கொடுக்குறான் அப்படின்னா பேட்ச் அப்டேட் தான் கொடுக்குறான். இதே மாதிரி வல்னரபிலிட்டி இதுக்கு முன்னாடி வந்துச்சு, வி சென்டர்ல வந்துச்சு வேற ஒரு வல்னரபிலிட்டி. அப்ப அவன் வி சென்டருக்கு என்ன ரெசல்யூஷன் கொடுத்தான்னா வி சென்டர் பேட்ச் அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி விஎம் டூலுக்கு ஒரு வல்னரபிலிட்டி வந்துச்சு, அப்ப வந்து லேட்டஸ்ட் விஎம் டூல் அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்தான். ஸோ ஒரு வல்னரபிலிட்டி வர்றப்ப ESX விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ச் அப்டேட்டோ, ஒரு ESX பேட்ச் அப்டேட், அது வி சென்டர் பேட்ச் அப்டேட், ஒரு விஎம் டூல் பேட்ச் அப்டேட் இதுதான் கொடுக்குறான். சரியா? ஸோ நீங்க அப்ப உங்க என்வரான்மெண்ட்ல அந்த பேட்ச் அப்டேட் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பழைய வல்னரபிலிட்டி கிடைக்க தான் பாக்குறேன். இந்த வல்னரபிலிட்டி கோட் நம்ம கிட்ட இருக்கா, இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரே சொல்லுங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த வல்னரபிலிட்டி ஃபுல்லாவே நான் எடுத்து வச்சுப்பேன், நமக்கு ஃபீச்சர் ரெஃபரன்ஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு வல்னரபிலிட்டி பாருங்க. இது வந்து ஒரு ஹெச்பி ஹார்ட்வேர்ல வந்து ஒரு வல்னரபிலிட்டி. A20892. ஓகே, ஸோ 20892 அப்படிங்கிறது வி சென்டர்ல வந்து ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கு VMware என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கான் பார்ப்போம். நீங்க எப்பயுமே அஃபீஷியல் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்க, சரியா? ஸோ இது வந்து 2023 வந்த ரொம்ப பழைய வல்னரபிலிட்டி. நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன், சரியா? இந்த வல்னரபிலிட்டி வந்து ஜூன் 2023 வந்துச்சு. இந்த வல்னரபிலிட்டிக்கு இம்பாக்டட் ப்ராடக்ட் VMware vCenter சர்வர் என்ன வல்னரபிலிட்டி, சேம் சிவி கோட் இங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. known attack windows. A malicious actor with network access to the vCenter server may exploit issue of execute code to the operating system of the host. என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த வல்னரபிலிட்டி வந்துச்சுன்னா உங்களோட vCenter நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணி அந்த மெலிசியஸ் அட்டாக் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த நெட்வொர்க் மூலமா உள்ள பெனட்ரேட் பண்ணி அதுல இருந்து ESX ஆக்சஸ் பண்ணி ransomware அட்டாக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்ப தடுக்கணும் அப்படின்னா சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்கான்? To remediate the vulnerability, apply the updated list of fixed version column of the response matrix. அப்ப ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து அப்படின்னா ஃபிக்ஸ்ட் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்கான், 8.0 இருந்துச்சுன்னா 8.0 U1 நீங்க அப்டேட் பண்ணணும். 7.0 இருந்துச்சுன்னா 7.0 U3M அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த vCenter பத்தி இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க vCenter வெர்ஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த vCenter இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க vCenter வெர்ஷன் தெரியும், நம்ம என்ன வெர்ஷன் vCenter போட்டிருக்கோம் அப்படின்னு. இதுல 8.03 இதை போட்டிருக்கோம். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். So vCenter bill numbers, vCenter தனியா bill numbers இருக்கும். So vCenter update 3 நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அவன் என்ன வரும் என்ன சொல்லியிருக்கான், அப்டேட் 1ல தான் பிரச்சனை. அப்டேட் 1 நீங்க அப்டேட் பண்ணாலே போதும், ஓகேன்னு இருக்கான். நம்ம யூஸ் பண்ற அப்டேட் 3 யூஸ் பண்றோம், அப்ப அதுல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா கைஸ்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? வல்னரபிலிட்டி செக் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்றப்ப நான் ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருந்தேன், வல்னரபிலிட்டிலாம் ஏதோ பெரியது போல, செக் பண்ணவே முடியாது போல, ஆர்கிடெக்ட் தான் செக் பண்ணுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நீங்களே செக் பண்ணலாம், ஈஸியா செக் பண்ணலாம். 2-3 வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணணும், ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கலாம். இதை டவுட்ஸ் இருக்கா கைஸ்? ஏதாவது are we clear? Yes, anyone acknowledge? Clear. Okay, fine. So next to இன்னொரு வல்னரபிலிட்டி காமிக்கிறேன். HP ல வல்னரபிலிட்டி வந்துச்சு, இந்த இருக்குல்ல,
சிவி கோட் என்ன? இந்த இருக்க சிவி 207 2017 வந்த வல்னரபிலிட்டி. பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த வல்னரபிலிட்டி வந்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, ஹார்ட்வேரை அப்டேட் பண்ண சொல்லியிருக்கான். இது வந்து ESXL வந்து வல்னரபிலிட்டி கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போறது ஹெச்பி ஹார்ட்வேர்ல வந்து ஒன் ஆஃப் வல்னரபிலிட்டி. ரொம்ப பழைய வல்னரபிலிட்டி. சொல்யூஷன் பார்ப்போம். HPE integrated lights out ILO4 is vulnerable to CB code, can be exploited by ILO bleed rootkit. Scope. The security vulnerability affect HPE integrated lights out and previously disclosed the patch 2017. Definition என்ன கொடுத்திருக்கான்? HPE provided firmware update in 2017 to resolve HPE ILO vulnerability. So follow the remedial steps to previously protected. So என்ன சொல்றான்? Outline in the security bulletins under resource action. இதுல இருக்கிற இதை நீங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு சொல்யூஷன் என்ன கொடுக்குறான் அப்படின்னா, லேட்டஸ்ட் ஃபிம்மர் வந்து அப்கிரேட் பண்ண சொல்றான். ஐஎல்ஓல வந்து வல்னரபிலிட்டி வந்துருச்சு. அந்த ஐஎல்ஓ வந்து ஓல்டர் ஃபிம்மரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியா ஃபிம்மர் அப்டேட் வரும். அப்ப நீங்க அந்த ஐஎல்ஓ மட்டும் டக்குன்னு நீங்க வந்து ஃபிம்மர் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். Please update the HP integrated lights out ILO4 firmware அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் பாத்தீங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து ஃபிம்மர். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தா சரி பண்றான். வல்னரபிலிட்டி ஃபுல்லா வர்றப்ப அப்டேட் கொடுத்தா சரி பண்ணுவான். இதுல வந்து ஃபிம்மர் அப்டேட் கொடுத்துருக்கான். ESXL பொறுத்த வரைக்கும் பேட்ச் அப்டேட் கொடுக்குறான். ரீசெண்ட் அப்டேட் பேட்ச் அப்டேட் கொடுத்துறான். ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி மெனி வல்னரபிலிட்டி வரும். அதை நீங்க செக் பண்ணணும். ஓகே, இந்த வல்னரபிலிட்டி வந்துச்சுங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இந்த வல்னரபிலிட்டி வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு என்விரான்மெண்ட்லயும் கார்பரேட் என்விரான்மெண்ட்லயும் ஒரு டீம் இருப்பாங்க, செக்யூரிட்டி டீம்னு. அவங்க மோஸ்ட்லி நமக்கு மெயில் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வல்னரபிலிட்டி வந்து வந்திருக்கு செக் பண்ண சொல்லி நமக்கு அவங்க சொல்லிடுவாங்க. சாக் டீம் சொல்லுவாங்க. ஓகே, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அவங்க பேரு சாக் டீம் சொல்லுவாங்க. அந்த டீம் தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வல்னரபிலிட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. செகண்ட் திங்கு, நீங்க நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நியூஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். தேர்டு, VMwareோட அஃபிஷியல் வெப்சைட்லயே சப்போஸ் வல்னரபிலிட்டி வந்திருந்தா அவனே அந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிடுவான். ரெட் கலர் மார்க்ல அந்த வெப்சைட் போனாலே தெளிவா தெரியும் இந்த மாதிரி வல்னரபிலிட்டி வந்திருக்கு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து சொல்லிடுவான். ஸோ இந்த வழிகளில் வந்து வி கம் டு நோ த வல்னரபிலிட்டி, வாட் இஸ் த வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் வல்னரபிலிட்டி கோட் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா, சாக் டீம்ல இருந்து வல்னரபிலிட்டி கோட் கொடுத்துட்டோம்னா நீங்க அந்த வல்னரபிலிட்டி கோடை வச்சு அதுக்கான ரெமிடியேஷன் என்ன, மிட்டிகேஷன் பிளான் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்து அதை நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வல்னரபிலிட்டி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க பண்ணா போதும். ஸோ மோஸ்ட்லி சிவி கோடை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ESXi VMware பொறுத்த வரைக்கும் சிவி கோடு தான் நம்ம யூஸ் பண்றோம். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வல்னரபிலிட்டி வந்து எந்த எந்த டைப்லலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பேட்ச் சாஃப்ட்வேர் உங்களோட ESXi பேட்ச் வந்து ரொம்ப அவுட்டேட்டடா பேட்சா இருந்தா வல்னரபிலிட்டி சான்சஸ் இருக்குது. மிஸ்கான்ஃபிகர் செட்டிங்ஸ்ல வந்து SSH வந்து எனேபிள் பண்றது, செக்யூரிட்டி ப்ரொஃபைல் எனேபிள் பண்றது, அந்த மாதிரி தப்பான செட்டிங்ஸ் இருக்கிறப்ப வல்னரபிலிட்டிக்கான சான்சஸ் இருக்குது. வீக் கிரெடென்ஷியல் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம கிரெடென்ஷியல் கொடுத்துருப்போம். லைக் உங்க நேம் @123
உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் @123 இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கிரெடென்ஷியல் கொடுத்தா வல்னரபிலிட்டி வரும். ஃபிஷ் டு ஈஸி டு ஃபிஷ் இமெயில் ஃபிஷிங் சொல்லுவோம். ஒரு இமெயிலில் வந்து வல்னரபிலிட்டி இருந்திருக்கும். அந்த இமெயிலை நீங்கள் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் நெட்வொர்க் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் காம்ப்ரமைஸ்டு கிரெடென்ஷியல்னா என்னன்னா உங்கள் கிரெடென்ஷியலை வந்துட்டு அவன் எப்படியாவது ஆல்டர்னேட்டாக போட்டு எடுத்து அந்த கிரெடென்ஷியல் வச்சு உங்களோட இஎஸ்எக்ஸை லாகின் பண்ணி அதற்கு டேட்டா வந்து அவன் ஸ்டீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வல்னரபிலிட்டி. எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கோ டு நெக்ஸ்ட் ஒன். ஓகே, டவுட் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ ஜீரோ டே வல்னரபிலிட்டி வந்து ரொம்ப லேட்டஸ்டான வல்னரபிலிட்டி. ஒரு 3 மாதம் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி. இன்டர்வியூவில் கேட்டால் நீங்கள் சொல்லிக்கலாம், ஜீரோ டே வல்னரபிலிட்டி நான் பார்த்துருக்கேன், அதுக்கு வந்து ரெமிடியேஷன் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்ச் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். கேட்பாங்க, உங்கள் என்வரான்மெண்ட்டில் ஏதாவது வல்னரபிலிட்டி இஷ்யூ பார்த்துருக்கியா, வந்திருக்கா, என்ன மாதிரி வல்னரபிலிட்டி வந்திருக்குன்னு சொல்லி. எல்லா இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க, சில இன்டர்வியூவில் கேட்பாங்க. பட் இந்த செஷன் வந்து ஒரு நாலேஜபிள் செஷன். அஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா வல்னரபிலிட்டினா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி இதை ஃபேஸ் பண்ணுவோம், இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம், அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே,